சவாலோட நாள் 22ல காலையில் எழுந்த உடனே அறக்க பறக்க ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டேன். எங்கன்னா இன்னைக்கு எனக்கு பிசியோ செஷன் இருந்துச்சு. அதை மறந்து நல்லா தூங்கிட்டேன். நம்ம பிசியோ வர டைமிங்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், லேட்டா போனா வெளியே நிக்க வச்சிருவாருன்றதுனாலே காலையில எழுந்து ஒரு காஃபியை கூட போடாம செஷனுக்கு போயாச்சு. போன இடத்துல இந்த தடவை வேற சில புதுசான ரியாப் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இந்த வாட்டி ஷோல்டர் செக் பண்ணி பார்க்கும்போது 40-60 இருந்த ரேஷியோ இப்போ 50-50 ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதே சந்தோஷத்தோட வரும்போது சேனலுக்கு புதுசா ஒரு மைக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு மனமான காஃபியை போட்டு குடிச்சேன். அப்புறம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, ஸ்ட்ரைட்டா லஞ்ச் தான். லஞ்சுக்கு நம்ம புதுசா கண்டுபிடிச்ச பிரெட் அண்ட் பாயில்ட் எக்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபியை பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட இருக்க பிரச்சனையே இதுதான். எனக்கு ஒரு டிஷ் பிடிச்சிருச்சுன்னா அது வெறுக்கிற வரைக்கும் அதையே திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ ரீசெண்ட் டேஸா ஏன் கன்சிஸ்டன்டா vlog போட மாட்டீங்கன்ற மாதிரி யாரும் என்கிட்ட கேட்கல. பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன். இப்போ என்ன மேட்டர்னா, கடந்த ஒரு 3 மாசமாவே இந்த இன்ஸ்டாகிராமுக்கு ரீல் ஸ்கிரிப்ட் பண்றது, ஷூட் பண்றது, எடிட் பண்றது, அதே மாதிரி இந்த யூடியூப்க்கும் ஸ்கிரிப்ட் பண்றது, ஷூட் பண்றது, எடிட் பண்றது, அண்ட் அது மட்டும் இல்லாம கிளைண்ட் என்கொயரிஸ், கிளைண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எல்லாத்தையும் ஜிஎஸ்டியோட பெர்ஃபெக்டா பண்ணணும்ட்டு புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அது ரிலேட்டடான லீகல் ஒர்க்ஸ், அட் த மீன் டைம் என்னோட ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணணும்ட்டு எனக்கு டயட், ஒர்க் அவுட், கார்டியோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கே இங்க டவுசர் கிளியுது. அதுதான் என்னால கன்சிஸ்டன்டா வீடியோ போட முடியல. உண்மையை சொல்ல போனா டாக்கரை விட vlog பண்ணா கண்டென்ட் ஈஸியா இருக்கும் தான் நான் vlog பண்ணவே வந்தேன். பட் இங்க என்னால் vlog பண்ண முடியல, அவ்வளோ பேக்டா இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, உங்கள்ல இருந்து ஒரு 3 பேர் ஹையர் பண்ணி அவங்க கூட ஒர்க் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 3 ரோல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் யூடியூப் கண்டென்ட். லைக் உங்களால் எனக்கு யூடியூப்ல கண்டென்ட் ஸ்கிரிப்ட் பண்ணவோ, இல்லை ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணவோ, இல்லை வீடியோ ஷூட் பண்ணவோ, இந்த மாதிரி எதில் ஹெல்ப் பண்ண முடியாத அப்ளை பண்ணுங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் கிளைண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிளைண்ட் என்கொயரிஸ் தான். அண்ட் இப்போ இது 3த்துக்குமே நீங்க ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க ஜஸ்ட் அந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா போதும், நானே உங்களை ட்ரெயின் பண்ணி பே பண்ணி எடுத்துக்குவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஃப்ரீலான்சர்ஸோ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ற வேலை கிடையாது. இது ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். ஸோ நீங்க இந்த சென்னையில் இருக்கீங்கன்னா மட்டும் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட மெயில் ஐடியை இந்த ரீலோட பின் கமெண்ட்ல கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்க என்ன ரோலுக்கு அப்ளை பண்றீங்களோ அதை சப்ஜெக்ட்ல போட்டுட்டு ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அனுப்புங்க. அந்த வீடியோலயே நீங்க யாரு, எதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க, அண்ட் ஏன் என் கூட ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்றத எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்க ஸ்டோரி கன்வின்சிங்கா இருந்தா நானே உங்களுக்கு கால் பேக் பண்றேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என் கூட லாங் டேர்ம் டிராவல் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு சின்னதா ஒரு ஷோல்டர் அண்ட் ட்ரைசெப் செஷன் பண்ணி நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.